ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நைட்டு சமையல் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கடையல், அப்புறம் வந்து இட்லி தோசை. இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம நைட்டு செய்ய போகிறோம். அது எங்கே செய்கிறான்னு பாருங்கள். ஆமாம், கொட்டாயில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க அடுப்பு. இப்போ தண்ணி சுட்டுருச்சு, அதுக்குள்ளே போட வேண்டிய பொருளை போடலாம். இங்கே போட்டுடலாம். நான் வந்து இதில் என்னென்ன கட் பண்ணி போட்டிருக்கேன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த கத்திரிக்காயில் வந்து இந்த நீட்ட கத்திரிக்காயில் 2 எடுத்திருக்கேன், குண்டு கத்திரிக்காயில் 2 எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி போட்டு இங்கே காரத்துக்கு அளவாக நான் ஒரு 3 வரமிளகாய் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சில பேர் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் சேர்ப்பாங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. கத்திரிக்காயும் வந்து கட் பண்ணி கழுவிட்டேன். இப்போ அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி எதுவும் எடுத்துடல. ஐயோ, இந்த தக்காளி அரைச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம தோட்டத்திலே வளர்ந்த வந்து கத்திரிக்காய். தக்காளி வெங்காயம்லாம் கடையில் வாங்கினது. கத்திரிக்காய் வந்து நம்ம தோட்டத்திலே வளர்ந்தது கத்திரிக்காய். தக்காளி நம்ம தக்காளியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நம்ம தோட்டத்திலே வளர்ந்த தக்காளிங்களாமா. அதனால் தோட்டத்தில் வளர்ந்த தக்காளி கத்திரிக்காய் போட்டு இன்றைக்கி சமையல் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள், சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போது 4 வரமிளகா கொண்டு வந்திருக்கேன். மிளகா போட்டுக்கிறேன். கல்லுப்பு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு, உடம்புக்கும் நல்லது. நம்மளாம் வந்து சால்ட் உப்பு சேர்த்தே போய்கிட்டோம். என்ன எல்லாம் இப்படி பச்சை பச்சையாக தண்ணிக்குள்ளே போட்டு இப்போ வந்து லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் பிடிச்சிக்கும். அப்புறம் வேணால் நிறையா வளங்க அப்படி வைக்கலாம். அப்போ நான் வைக்கிறது கொட்டியும். பாருங்கள், இப்படி வெந்துருச்சு. இதிலேருந்து தண்ணியை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ திரும்ப இவ்வளோ உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்பு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் தோசை, இட்லி, கடைஞ்சோம்ல அந்த குழம்பு. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு. அது எப்படி பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து நிலாசோறு சாப்பிட்டுருக்குறோம். பாருங்கள், ஒய்ஃபு, அத்தை எல்லோரும் வந்து நிலாசோறு சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்.